ஹாப்பி செவன். இந்த வாரம் ஓய்நாள் பள்ளி பாடம் வந்து எத்தனாவது பாடம்? 12வது பாடம். இன்னும் ஒரு பாடம் தான் இருக்குது, இதோட காலாண்டு முடியுது. இது வந்து மொத்தம் மார்க்கில் 16 அதிகாரங்கள் இருக்குது. அதில் வந்து லாஸ்ட் அதிகாரத்துக்கு மொதல் அதிகாரத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விசாரணை சிலுவையில் அறையப்படுதல். இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட அதிகாரம் வந்து மார்க்கு 15ஆம் அதிகாரம். அதில் மொத்தமாக 47 வசனங்கள் இருக்குது. அதை ஒரு வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பிக்காக பிரித்து நமக்கு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா நம்ம என்னான்னு பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பாக சிறு ஜெபம் செய்து நம்ம நாள் பள்ளி பாடத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தந்தையே, இந்த வேலையும் கூட அன்பு தகப்பனே, ஓய்நாள் பள்ளி பாடம் எடுக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றிப்பா. இதோ ஆண்டவரே, ஓய்நாள் பள்ளி பாடத்தை படிக்க போகிறோம்ப்பா. உம்முடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும்ப்பா. முழுவதுமாக உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை கேட்டனும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மனன வசனமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இதுதான் நமக்கு வந்து இந்த நாள்லையும் கூட மனப்பட வசனமாக கொடுத்துருக்காங்க. இந்த அதிகாரம் முழுவதுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயேசுவோட பாட கொடுத்தான ஒரு இதுதான் இந்த அதிகாரம் முழுவதுமே இருக்குது. அது வந்து நம்ம அந்த கோர்வையாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, எடுத்தோடனே இயேசுவை வந்து என்ன பண்ணுறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. அடுத்து வந்து அவர் மேலே குற்றம் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா வீரர்கள் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து அவங்கள வந்து சிலுவையில் அறையிறாங்க. அப்புறம் மரணம் வருது, கடைசியாக அடக்கம் பண்ணப்படுறாங்க. இதுதான் வந்து கன்க்ளூஷனாக ஃபுல்லாகவே இதுதான் வருது. இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இல்லை நிறைய முரண்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன முரண்கள்னா, எடுத்தோன்மே பிலாத் என்ன சொல்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து அங்கே இருக்க வீரர்கள் வந்து யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து மத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவரை ரச்சித்தா தன்னைத்தானே ரச்சித்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்களும் பேசுகிறாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு சனகிரியம் சங்கத்தில் இருந்த ஒரு ஆள், அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல இருந்தவர். கடவுளை வந்து இறந்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் தன்னுடைய கல்லறையாக அவருக்கு தராரு. இதேமாரி நிறைய முரண்கள் வந்து இந்த பாடம் முழுவதுமே இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீ யூதருடைய ராஜாவா அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். இது வந்து மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 15 வசனங்களுக்கு இடையில் இந்த சம்பவம் நடக்குது. இது வந்து எந்த காலகட்டம்னா, கிபி 26லேருந்து கிபி 36 இந்த காலகட்டத்தில் அந்த ரோமர் ஆளுநராக கவர்னராக யார் இருக்காருன்னா, பொந்தியு பிலாத்துங்கிற ஒருத்தவர் இருக்கார். அவரை வந்து இந்த பாடத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு இரக்கமற்ற தலைவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு உண்மையான கேரக்டர் எப்படின்னா, ஜனத்துக்கும் ஃபேவராக இருக்கணும், அதாவது யூதர்களுக்கும் ஃபேவராக இருக்கணும், அதே சமயம் தன்னோட பதவியையும் தக்க வச்சுக்கணுங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளாக அவர் இருப்பார். அதனால் வந்து ரெண்டு பக்கமும் இந்த ஆற்றுல இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு ஆள் தான். எதுக்கு இவங்கக்கிட்ட வந்து இந்த விசாரணையை யூதர்கள் கொண்டு வந்தாங்க, ஏன் யூதர்கள் விசாரணை இது பண்ணுறாங்கன்னா, தேவதூஷணம் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து, அதுதான் அவங்கள்ட்ட கடவுள் மேலான ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் அதை வந்து எதுக்கு இவர்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா, இவர் வந்து எப்படின்னா ரோமர்களுக்கும் உண்டு யூதர்களுக்கும் ஃபேவராக இருக்கார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை கொண்டு வராங்க. மெயினான ரீசன் என்னன்னா, யூதர்களால் என்ன பண்ண முடியாது, மரண தண்டனை மற்ற தண்டனைகள் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ இவர் மூலயமா அந்த இதை வந்து நம்ம நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிலாத்துக்கிட்ட அவரை கொண்டு வந்து வர்றாங்க. விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தேவதூஷணம் பண்ணுறாரு. இவரை வந்து தன்னைத்தானே என்ன சொல்கிறாரு, ராஜான்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து உங்கள் அரசுக்கும், அதாவது அரசாங்கத்துக்கும் எதிராக தேச துரோகமும் பண்ணுறாரு. ஸோ அதனால் இவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துக்கிட்ட இவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, பிலாத்து ஒரு கொஷினை கேட்குறாரு. அது மார்க்கு 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்க்கு 15 2ஆம் வசனம். ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இந்த இவ்வளோ விஷயங்கள் அவர் அறிந்ததுக்கு அப்புறம் தான் பிலாத்து என்ன கேட்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்ன வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இது உண்மைதானே, இது அவர் யூதருடைய ராஜா தான்,
யூதருடைய ராஜான்னு ஸ்பெஷலாக சொல்ல முடியாது, அவர் தான் ராஜா. நம்ம கூட பார்த்துருமோ யோவான் 18ஆம் அதிகாரம் 36 37 வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் எடுத்து படிக்கிறீங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 36 37 வசனங்கள். 18 36 37 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இதுல இருந்து என்ன கேட்குன்னா, இவர் இந்த பூமிக்குரிய ராஜா இல்ல, எல்லாத்துக்கும் உரிய ராஜா அவர் தான். ஓகேவா? அது பிறகு பிலாத்து இந்த கொஷினை கேட்டோன்னையும் அவர் உடனே என்ன பதில் சொல்றாரு? ஆம், நீ சொல்லுகிறபடி தான் அப்படிங்கிறது ஆன்சரை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா, ஒரு பயப்பில்லை. அரசாங்கத்துக்கு முன்னாடி நம்ம பேசுகிறப்ப நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் கடவுள் நான் ராஜாங்கிறார். ஆனால் அவர் சொன்ன விதம் வேற. ஆனால் அங்கே இருந்தவங்க புரிந்தது தவறாக புரிஞ்சு இப்போ கூட அவன் தேவதூஷணம் பண்ணுறான் பாருங்கன்ட்டு திரும்பவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி வாக்குவாதங்கள் நடக்குது. அடுத்து என்ன நடக்குன்னா, அந்த காலகட்டத்திலாம் பஸ்கா பண்டிகை அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, காவலில் இருக்கிற ஒருத்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலை பண்ணுவாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, யாருன்னா பிலாத்து கேட்குறாரு, இல்லை யூதருடைய ராஜாவை விடுதலை பண்ணலாமா அப்படின்னு கொஷினை முன்ன வைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வேணாங்கிறாங்க. எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க மூப்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிரதான ஆசாரிகள் ஏற்கனவே அவங்கக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, வேணாம், இவருக்கு பதிலாக பரபாசை இது பண்ணிடலாம் அப்படிங்கிறத கருத்து அங்கே இருந்தனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ இவரை என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவர் திரும்ப கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க? சிலுவையில் அறைங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிலாத்துக்கு 2 நிலை இருக்குது. ஒன்று உணர்ந்த நிலை, இன்னொன்று உணராத நிலை. உணர்ந்த நிலைன்னு எதை குறித்து சொல்கிறாங்களோ அது மத்தேயு 9:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும். உணர்ந்த நிலைன்னு எதை சொல்கிறாருன்னா, அந்த பிரதான ஆசாரியர்கள் கிட்ட என்னன்னா ஒரு பொறாமை இருக்குது. அந்த பொறாமை இவர் அறிந்திருக்கிறாரு. யார்? பிலாத்து அறிந்திருக்கிறாரு. அது இந்த இடத்துல உணர்ந்த நிலை. அடுத்து 10வது வசனத்தில் உணராத நிலை. உணராத நிலைன்னு எதை குறித்து சொல்கிறாங்கன்னா, அந்த ஜனங்கள் இவர் ஏன் அப்படி பண்ணான்னா, மத தலைவர்கள்ட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்கலாம் பிலாத்து. ஆனால் கேட்கல. ஏன்னா இவங்க கண்டிப்பாக ஒரு மேலே குற்றமாக தான் சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிலாத்து மத தலைவர்கிட்ட கேட்காம ஜனங்க ஒரு வேளை நல்லதாக செய்யலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் ஜனங்க கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஜனங்க ஆல்ரெடி யாரோட கட்டுக்குள்ளே இருக்காங்க? பிரதான ஆசாரிகள் கட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதை இவர் உணரவில்லை. ஸோ இந்த 2 வசனங்களையுமே அவர் 2 வகையான ஒரு மன இதில் இருக்காருங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ண முடியும்? இவ்வளோ பேசி நம்ம மக்கள் அவங்களே போடுங்கன்னு சொல்கிறதுக்கப்புறம் இவரால் எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேறு வழியே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு? ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன நம்ம நினைக்கலான்னா, நம்மக்கிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறாங்கன்னா, பொறாமைங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தால் ஒன்றுமே பாவமே செய்யாத ஒரு மனுஷனை கொண்டு போய் சிலுவையில் அறையிற அளவுக்கு எது வழி நடத்திட்டு போயிடுச்சுன்னா, அங்கே மத தலைவர்கள்ட்ட இருந்த பொறாமை. அது ஒன்று இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கணும். 2வது கடவுளை பற்றி தெரியாத ஒரு மனுஷன், அஞ்ஞான பேர் ரோம ஆளுநர், அவர் கடவுளை விடுதலை பண்ணணும், சிலுவையிலேருந்து அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுளை பற்றி யூதர்கள் நல்லாவே தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவர் சிலுவையில் தான் அறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு இப்போ கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம். இப்போ நிறையா பேர் கூட்டமாக சர்ச்சுக்கு போவாங்க. ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால், அங்கே தான் ஜனங்க நிறையா பேர் இருக்காங்க, அதனால் போகிறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. ஆனால் சத்தியம் என்ன எது அப்படின்னு இது இல்லாமல் ஜனங்க பண்ணால் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்டையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அது ஆனால் தவறு. ஆனால் சத்தியம் எதுன்னு நம்ம தெரிஞ்சு அதுக்குன்னு நான் தனியாக இருந்தாலும் தனித்து நம்ம அதுக்குன்னு உறுதியாக நிற்கணும். மக்களோட மக்களாக நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? தீமைக்கு போகிறதுக்கு நம்ம உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு 2வது டாபிக் கொடுத்துருக்காங்க. இது யார் இந்த வார்த்தையை சொன்னது? போர் சேவகர்.
போர் சேவர்கள் வந்து இந்த வார்த்தையை கொடுத்து சொல்கிறாங்க. இயேசுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது தான் இந்த இதில் வருது. அந்த இது வந்து மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 20 இந்த இடைப்பட்ட வசனங்களில் இந்த காரியங்கள் நடக்குது. அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் தான் வந்து எப்படி இந்த சிலுவை மரணம் அந்த தண்டனை கொடுப்பாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக அவங்கள கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க, சிலுவையில் அறைய மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அணுவாக சித்திரவதை செஞ்சு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையிலே இது பண்ணுவாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கன்னா என்னன்னா, ஒரு பெரிய கம்பத்தில் அவங்கள கட்டி போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க தோல் சாட்டையாட்ட ஒரு சாட்டை வச்சு அதில் என்னென்ன தான் இருக்குன்னா கல் இருக்குமா, அப்புறம் ஆணி, அப்புறம் அந்த சின்ன சின்ன எலும்பு, இதேமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் அந்த கண்ணாடி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சாட்டையால் போட்டு அடிப்பாங்களாம். அடிக்கிறப்ப என்ன ஆகணும், ஒரு தடவை அடித்து இப்படி எடுத்தால் அவ்வளோ சதை பிச்சுக்கிட்டு அப்படியே அவ்வளோ ரத்தம் அப்படியே வெளில அளவுக்கு அவங்கள அவ்வளோ கொடுமை பண்ணி இறுதியாக தான் கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னா சிலுவை மரணத்திலே போய் ஒப்படைக்க வைப்பாங்களாம். அதே இதை தான் யாருக்கு செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துக்கும் செஞ்சாங்க. அவரை வந்து அவ்வளோ பாடுபடுத்தி இது பண்ணி எக்ஸ்ட்ரா இவங்களை என்ன பண்ணாங்க, கேலி கிண்டலும் செஞ்சாங்க. நீ என்ன யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அது உண்மை தானே, யூதருடைய ராஜா அவர் தான், மறைமுகமாக உண்மையை தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி என்ன ஒரு கேலி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரோமர்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரோமர் அரசர்களை தான் என்ன பண்ணணும், இப்படி வாழ்த்தி அவங்க சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல யாரை வச்சு பேசுகிறாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை வச்சு அவங்க கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ மறைமுகமாக அவரை கடவுளை வந்து மரியாதை தான் செய்கிறாங்க தவிர அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம கேலி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. அதேமாரி அவங்க செஞ்ச விஷயத்தில் செஞ்ச காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சாங்கங்கிறாங்க. என்னென்ன செஞ்சால் சிரஸில் அவர் உடம்பை போட்டு அடிப்பாங்களாம், ரெண்டாவது வந்து அவங்க மேலே துப்புறது, மூணாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து யூதருடைய முழங்கால் படிட்டு முன்னாடி போயிட்டு யூதரோட ராஜாவே வாழ்க வாழ்கன்னு ஒரு தடவை செய்யலையாம். சிலுவை இதுக்கு போகிற வரைக்கும் அவங்கள ரிப்பீட்டடாக அதை செஞ்சு செஞ்சு அவங்கள காயப்படுத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு, அது என்ன ஒரு பேர் 2 பேர் தான் கிடையாது, அது ஒரு பட்டாளம் மட்டும் இருக்குமா. பட்டாளம்னா குறைஞ்சது ஒரு 200லேருந்து ஒரு 600 பேர் ஜனங்க வந்து அதில் இருப்பாங்களாம். எல்லாரும் சேர்ந்து தான் அந்த காரியத்தை பண்ணுவாங்க. அதுதான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம சொல்கிறப்பையும் நமக்கே அதை யோசிக்கிறப்ப கண்ணுலேருந்து தண்ணி தான் வருது. அந்த அளவுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தி என்ன இது பண்ணி அவரை கொண்டு போயிருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து இவங்க இப்படியே பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா நமக்கு கூட தெரியும்ல, இந்த தீர்க்க தரிசன வசனம் கூட ஏசாயா 53:7 மயிர் கத்திரிக்கிறவனுக்கு சத்தமிடாது இருக்கிற மாரி ஆட்டை போல சத்தமிடாது இருந்தா அதே மாரி தான். இவ்வளோ பண்ணி கூட அவர் என்ன சொல்லல, ஒரு வார்த்தை கூட பேசல, ஒன்றுமே பேசல. அவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவர் எப்படி இருந்தாரு, அமைதியாக வாயை மூடிட்டு அமைதியாக தான் நின்னார். இதுதான் நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, அங்கே இருக்கிற யூதர்களும் சரி ரோமர்களும் சரி கடவுள் வந்து ராஜான்னு தெரியாமல் கேலி கிண்டல் செய்கிறோன்னு அவருக்கு உரிய மரியாதையை கரெக்டாக அந்த இடத்துல செய்கிறாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவரை நம்ம கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான கருத்து கடவுளுக்கு உரிய மரியாதையை அந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. இல்லை வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாங்க சொல்லுங்க. பாருங்கள், இந்த பிளாத்து பற்றின ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தீர்க்கதரிசி கொடுத்தலான ஒரு தகவலை தர்றாங்க. பிலாத்து இயல்பாகவே அவனுடைய குணம் அவனுடைய பார்வையில் நீங்கள் பார்க்குறப்போ இயேசுவை ஒரு பெரிய மனுஷனாக பார்த்துருக்காப்புல. அவரே வந்து இது சாதாரண ஆள் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்குது. இது சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, ஒரு பெரிய இடத்துக்குள்ள மாதிரி தான் அவர் தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவருக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இவரை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ பரலவம் என்ன செய்யுது, தேவதூதர்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க வீட்டம்மாவுக்கு ஒரு ட்ரீமை கொடுக்க வச்சு பிறகு அவங்க அவருக்கு ஒரு ஆளை விட்டு அனுப்பி அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயாக்கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் இப்படி ஒரு சூழலுக்குள்ளாக அங்கே பிளாத்தோடைய நிலைமை இருக்குது. இப்போ பிளாத் வந்து ஏன் விடுதலை பண்ணுறதுக்கான சூழலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இயல்பாக இருக்கிற ஒரு குணம் வந்து இந்த மாதிரி அவரை பார்வையிலே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் பயப்படுறார்.
நம்ம ஏன் வந்து குற்றமில்லாத ஒருத்தரை ஏன் கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவர் பயப்படுறார். இப்போ இந்த பயத்தை யார் பயன்படுத்துகிறா அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் பயன்படுத்தி தன்னுடைய அரசருக்கு, தன்னுடைய இளவரசருக்கு செய்யப்படுகிற அந்த அவமானத்திலிருந்து, மரணத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கான வழிவகைகளை பரலோகமானது முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே இவங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய நிலப்பாட்டை பார்க்குறப்போ ஏசாயா 53 அவங்க கோட் பண்ணாங்க. அங்கே அவர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக, அதாவது இங்கே இருக்கிற முரண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே பேச வர்றாங்க. அப்போ என்ன முரண் அப்படின்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற செட்டப்பை, அந்த தோரணையே வந்து ஒரு குற்றவாளியின் தோரணை அல்ல. உட்கார்ந்துருக்கிற அந்த அமைப்பே வந்து எப்படி அல்ல, ஒரு குற்றவாளியை போன்ற அல்ல. அவருடைய அகன்ற நெற்றி, அவருடைய வந்து இந்த தோற்றம், முகம், இதெல்லாம் பார்க்குறப்ப, அவருடைய அந்த சாயல்களை பார்க்குற பொழுது அவங்களுக்கே தெரியுது இது ராஜா தாண்டா அப்படிங்கிற, ராஜா மாதிரி இருக்காரு. ஏன்னா பதில் பேசுறதே இல்லை. அந்த முகத்தில் இருந்த சாந்தம் இல்லை, அந்த கண் பார்வை, இது எல்லாமே ஒரு எதிராளிகளுக்கு முன்பதாக, நாட்டு ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு அரசன் எவ்விதமாக அமர்ந்திருப்பானோ அவ்விதமாக யார் அமர்ந்திருக்கிறா? ஏசப்பா அமர்ந்திருக்கிறார். இப்போ இவர் கூப்பிட்டு கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா? அவர் ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ யூதருடைய ராஜாவா? சரிதானே? இப்போ இப்படிப்பட்ட முரண்களை தான் நம்ம அந்த பாடத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்துக்கிட்டணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரிதான். நான் இன்னொரு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ விடுதலை செய்யணுங்கிற ஒரு நினைவில் இருந்த ஒரு மனுஷன், குற்றமே இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட ஏன் இவன் என்ன குற்றம் செய்தான்? ஒரு குற்றமே இல்லையே. ரோம கவர்மெண்டுடைய அந்த ஆக்ஷன் படி அவங்க வந்து மரண தண்டனைக்கான ஒரு குற்றம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அப்படின்னா அதை ரிலீஸ் தான் அவரை பண்ணணும். ஆனால் ஏன் அவனால் ரிலீஸ் பண்ண முடியலை அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி பதவி ஆசை, இன்னொன்று பயம், சாகடிக்கிறதுக்கும் பயப்படுறான், வந்து தன்னுடைய பதவி விட்டு போகிறதுக்கும் பயப்படுறான். சரிங்களா? இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படுறவங்களும் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ ஒரு தைரியமான ஒரு முடிவு வந்து அவனால் என்ன பண்ண முடியல. சரின்னு தெரிஞ்ச விஷயத்தில், உண்மைன்னு தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல அவரால். அவர் ஒரு முடிவு சரியாக எடுத்திருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டிருப்பார்? சிலுவை மரணத்திலிருந்து வெளியில் வந்திருப்பார். அப்புறம் நம்ம இன்னொரு கேள்வி கேட்கக்கூடாது, சிலுவை மரணத்திலிருந்து தப்பிச்சுட்டா எப்படி அந்த வேலையெல்லாம் நடக்கும்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. மனுஷகுமாரன் தமக்கு நிர்ணயித்திருக்கிறபடி அவர் போயிட்டு இருக்கிறார். அது அவர் ரூட்டு வேறு. சிலுவையில் தான் அரைஞ்சி சாகப்படிக்கப்படணுங்கிறது இல்லை அவருடைய ரூட்டு. அது வேற பிளான் பி. அது இப்போ பிளான் ஏ வேறு. சரி, இப்போ ரெண்டாவது பாடத்துக்குள்ளே வர்றப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, அங்கே என்ன முரண்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பேசிட்டு வர்றாங்கல்ல. அங்கே ரெண்டாவது முரண் யாரை பற்றி பேச வராங்க? சேவர்களை பற்றி, போர் சேவர்களை பற்றி பேச வராங்க. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸோடைய கலர் என்ன அப்படின்னா ப்ளூ கலர் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. சோப்பு கலர் கொடுக்குறாங்களா? சோப்பு தலையில் சோப்பு அங்கி போடுறாங்களா? எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, டிசைர் ஆஃப் ஏஜஸில் தான் அப்படி சொல்கிறாங்க, 734வது பக்கத்தில். அப்போது அவங்களுக்கு, அப்போ நான் இதை படிச்சுட்டு என்ன நான் சொல்கிறேன், என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க உண்மையாகவே ராஜாவுக்கு உண்டான குணம் என்னது, அந்த 10 கற்பனைக்கு உண்டான குணங்களை அந்த அவருடைய ஆடையின் வடிவில் அதை காட்டுறாங்க. நான் இந்த ப்ளூ அப்படின்னு சொன்னோன்னே என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீதி. அந்த நீதி, ஏன்னா ராஜானா நீதி, அவருடைய செங்கோல் வளையாதது அப்படிங்கிறது தானே ராஜாவுக்கு உண்டான விஷயம். அப்போ ராஜாவுக்கு உண்டான ஒரு ஆடையை அவங்க போடுறாங்க பாருங்க, போட்டுட்டு அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு பெரிய பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தலையில் வச்சு மூடி அவரை அடித்து கொட்டி வந்து, நீ வந்து தீர்க்க தரிசனமாக இதெல்லாம் சொல்லு, யார் ஒன்று அரைஞ்சா, யார் ஒன்றை பார்த்தா. அப்போது அவங்க ஏற்கனவே என்னத்தை ஒத்துக்கிட்டாங்க, அவர் தீர்க்க தரிசின்னு ஒத்துக்கிறாங்க, அவருக்கு முன்னாடி நடந்ததுன்னு தெரியும்னு சொல்கிறாங்க, பின்னாடி நடந்ததுன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேலி கிண்டல். நீ மேசியா அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு செய்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற முரண்பாடுகளை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்குறோம். அப்போ என்ன நம்ம இங்கே இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர்னு தெரிஞ்சு, தீர்க்க தரிசின்னு தெரிஞ்சு, சத்தியம்னு தெரிஞ்சு அதை நம்ம உதாசீனப்படுத்தலாமா? அதை உதாசீனப்படுத்தலாமா இன்னைக்கு? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தீர்க்க தரிசின்னு தெரிஞ்சு, ராஜான்னு தெரிஞ்சு, அபிஷேகம் பட்டவர்னு தெரிஞ்சு, கடவுளுடைய கடவுள் தான் அனுப்பியிருக்கிறாருன்னு தெரிஞ்சு, இப்போ இதெல்லாமே தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய பதவியினால, அவங்களுடைய பொறாமையினால. ஒரே ஒரு டவுட் பாஸ்டர், அந்த போர் சேவகர்கள்லாம் ரோமர்களா யூதர்களா? ரோமர்கள் இருக்கிறாங்க. ரோமர்களா தான் இருக்கிறாங்க. ஆமாம், யூதர்களே இப்படி இருக்கும் இருக்கிற ரெண்டுமே அங்கே அதாவது கிட்டத்தட்ட 600 பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பாடத்தில் கோட் பண்ணுற. இதில் இப்போ அந்த தலைமை ப்ரீஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு பாதுகாவலர் இருப்பான். அவங்களாம் யூதர்கள் தான், சரிங்களா? அஃபிஷியல் ரிலீஜியஸ் அங்கே 2 இருக்கும். இப்போ ரோமன் கேத்தலிக்குன்னு ஏன் உருவாச்சுன்னா இது காரணம் வச்சு தான், சரிங்களா? ரிலிஜனும் இருக்கும், அஃபிஷியலும் இருக்கும். அப்போது ரிலீஜியஸ் சம்பந்தமான விஷயங்களை அவங்க கொண்டு போகும்போது இவங்களுக்கான போர் சேவர் யூதர் இருக்காங்களா, இவங்க வருவாங்க, சரிங்களா? அஃபிஷியலாக வரும்பொழுது, கவர்மெண்ட் சைட்லேருந்து வரும்பொழுது தே வில் கம், சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை நடக்கும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வச்சிருப்பாங்கல்ல. ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னா, அந்த சேவகர்கள்லாம் அதை பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சது எனக்கு. எப்படி அவங்க தெரியாதுல்ல, இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் முழுக்க இவங்க தானே அங்கே இருக்கிறாங்க. அதில் பிலாத்துமே ரோம கவர்னர், அவனுக்கு தெரியுதே விஷயங்கள், சில ரோமர்களுக்கு அது தெரியுது. அப்போ ரோமர்களை எல்லாருமே எப்படி பிலாத்துக்கும் பதவியையும் விட முடியலையோ, அதே மாதிரி இந்த சேவகர்களும் ஒரு வேளை அவங்களோட பதவிக்காக அந்த வேலையை விட்டு போக முடியாதுன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்காங்கன்றப்போ அது தவறான காரியம் கண்டிப்பாக. ஆனால் அவங்களுக்கும் அந்த பதவி, அதனால கொண்டு போய் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது இந்த ரோம கவர்மெண்ட்டுடைய ஒரு விஷயங்கள், நான் இந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற இந்த சீசர் அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி இல்லாத ஸ்டோரியா, ஹிஸ்ட்ரியா? அது சீசர், மார்க் ஆண்டனி, கிளியோபாட்ரா, ஹிஸ்ட்ரியா? அது ஹிஸ்ட்ரியில் நடந்த சம்பவமா? சரி, இப்போ அதை நான் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா டக்குன்னு அந்த செய்தி ரொம்ப சீக்கிரம் பரவுது. எப்படி அப்படின்னா, இங்கே எதுக்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் சீசர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு எகிப்தில் சண்டைக்கு போவார். எகிப்தில் சண்டைக்கு போனால் அங்கே எகிப்திய அரசன் செத்து போயிடுவார், அவங்க பொண்ணு மட்டும் தான் ராஜாத்தியாக இருப்பாள். அங்கே தான் கிளியோபாட்ரா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அம்மா ஆமாம், எகிப்து தான். அப்போ கிளியோபாட்ரா அங்கே இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற சமயத்தில் அந்த அம்மா தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தன்னையும் கொடுத்து ராஜாங்கத்தையும் கொடுத்து அவரை அரசராக ஏற்றுக்கிறதுக்காக அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க. இந்த செய்தி ரொம்ப குயிக்காக இங்கே ரோமுக்கு பாஸ் ஆகுது. அதை ரொம்ப கேவலமாக என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் நினைக்கிறாங்க. இது ரொம்ப சீக்கிரமாக அரசவைக்கு பரவுது. இப்படி சீசருடைய செயல்கள் சரியில்லைன்னொன்னே அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தாங்க இருக்கிறான். அவன் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இல்லை, ஆண்டனி இல்லை, ஏன்னா மார்க்க புரூட்டஸ்க்கு இது தெரிஞ்சு புரூட்டஸ் வேறு வேலை பார்ப்பான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இது ஹிஸ்ட்ரி, அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அரசியலில் அரசாங்கத்தின் செய்திகள் ரொம்ப சீக்கிரமாக என்ன செய்ய முடியும்னா, மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்தில் பணிபுரிகிற அந்த அதிகாரிகள் மத்தியில் அது பரவிடும். அப்படின்னா இங்கே ஒரு ஒரு கவர்னருடைய ஒய்ஃபு ஒரு கனவு கண்டு மக்கள்கிட்ட கொண்டு நீதிபதியாக நின்று விசாரணை சேரவன்ட்ட கொண்டு விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா, அது மக்கள் மத்தியில், வீரர்கள் மத்தியில் அது சட்டன்னு போயிருக்காதா? அப்போது அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கவும் கற்றுக்கிறதுக்குமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது அது மாத்திரமல்ல, அவங்க சொன்ன மாதிரி அங்கே யூத வீரர்களும் அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் அதை என்ன செய்கிறாங்கன்னா உதாசீனப்படுத்துகிறார்கள்.
உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்போ உதாசீனப்படுத்துறதுனால யாரை கொலை செய்கிறாங்க? இயேசுவை கொலை செய்கிறாங்க. அப்போ நமக்கான பாடம் என்ன? இன்றைக்கு நாம் தெரிந்த சத்தியங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? தெரிந்த சத்தியங்களை நம்ம உதாசீனப்படுத்தலாமா? இது வேண்டாம், இது அப்புறமா பார்த்துக்கிடலாம், இது இருக்காது, இவங்கெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்லணும், ஏன் பைபிள் சொன்னால் போதுமே, ஏன் இதெல்லாம் போய் படிக்கணும்? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உதாசீனப்படுத்தினா அங்கே இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம்? சத்தியங்களை உதாசீனப்படுத்துவதனால கொலை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணும். சரிங்க சிஸ்டர். அடுத்த பாடமாக சிலுவையில் அறையப்படுதல் அந்த தலைப்பின் கீழாக பார்க்குறோம். இது ஒரு வேதனை மிக்க ஒரு காரியம்தான். அது எதுலேருந்து நீங்கள் அதை பார்க்கலான்னா, மார்க் 15ஆம் அதிகாரம் 21லேருந்து 38 இந்த இடைப்பட்ட வசனங்களில் இதுக்கான காரியங்கள் வரும். இது எப்படின்னா, கடவுளை இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு நைட்டு கைது செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஊழியத்தெல்லாம் செஞ்சார். அது எப்படி செஞ்சார்? ரொம்ப வல்லமையாக செஞ்சார். ஏதாவது சோர்ந்து போய் எங்கேயாவது செஞ்சாருன்னு நம்ம எதாவது கேள்விப்படுறோமா? இல்லை. அப்போ எங்கே போனாலும் இப்போயாவது நமக்கு எல்லாமே வசதி இருக்குது, அப்போ எதுவுமே கிடையாது. நடந்தே தான் அந்த ஊழியத்தை செஞ்சுருப்பார். அவ்வளோ வல்லமையாக இருந்தவங்களை கைது செஞ்சதுக்கப்புறம் அவரை போட்ட பார்த்தன சித்திரவதை, சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், அவரை அடித்த கடி நிமித்தம் அவர் என்ன ஆகிட்டார்னா, அந்த சிலுவை அந்த இதை பாடக்கூட சுமக்க முடியாத அளவுக்கு திராணி இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. அந்த டைம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, வழிபோக்கனா போன ஒருத்தவங்களை, அது யாருன்னா சீமோன், அவரை கொண்டு சிரேனே ஊரனாகிய சீமோன்கிற அவரை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த சிலுவையை எங்கள் கபாலஸ்தலம்ங்கிற அந்த கொல்கதா மலை வரைக்குமே அவரை தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரை போட்டு சித்திரவதை செஞ்சு அவர் உடம்புலே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவரை ரொம்ப 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 அடி வரைக்கும் அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதை என்ன பண்ணாங்க, பங்கீடு பண்ணியிருக்காங்க. அது சேவர்கள் எல்லாருமே பங்கீடு பண்ணியிருக்காங்க. இதுதான் தீர்க்க தரிசனமாக நமக்கு ஆல்ரெடி சங்கீதம் 22:18 சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, உள்ளங்கையில் தான் நம்ம அரைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படிக்கிறப்ப மணிக்கட்டில் அடித்த மாதிரி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஓ ஆமாம் படிக்கிறப்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஆமாம், மணிக்கட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நரம்பு அதான் அந்த ரீசன் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஃபுல் வெயிட்டை இந்த இடத்துல அடிக்கிறப்ப அவங்களால தாங்க முடியாதுங்கிறதுனால இந்த மணிக்கட்டில் அந்த நரம்பு நல்லா ஆணையை தொலைச்சி போகிற அளவுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்புறம் காலையிலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நரம்பு இதாகிறனால அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், மூச்சு திணறல் வலி ரெண்டாவது மூச்சு திணறலும் அதிகமாகிருக்கும். ஸோ மூச்சு திணறல் அதிகமாகிறப்ப நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், கை காலை உதறி தான் நம்ம மூச்சு விட சிரமம் பண்ணுவோம். அப்போங்கிறப்ப அவருக்கு என்ன ஆயிருக்கும், இன்னும் வலி, அது கடுமையான ஒரு வலி அந்த இடத்துல அவருக்கு வரும். ஏத்துக்கல, வாங்கல, ஏத்துக்கல. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு அந்த இடத்துல அவர் அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணோம். அவர் அவரோட விஷயத்துல அவர் கரெக்டா இருந்தாரு. பாவமே அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக இந்த அளவுக்கு கல்வாரி சிலுவையில் கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதோட விட்டாங்களா, போகிற வழியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் சேவர்கள் கேலி கிண்டல் பண்ணது பத்தாதுன்னு அங்கே போகிற வழிபோக்கன் கூட விடலை. அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, நீ தலையை தூக்கி நீ 3 நாளைக்குள்ளே என்ன பண்ணுவ, ஆலயத்தை இடித்து கட்டுறனால அப்படி உன்னை நீயே ரசிச்சுக்கோ அப்படின்ட்டு பரியாசம் பண்ணுறாங்க. அவரு சொன்னது உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். ஆனால் இவங்க புரிந்துக்கிட்ட விதம் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து கூட இருக்கிற மத தலைவர்கள் கூட என்ன சொல்லிடுறாங்க, மற்றவரை ரசித்தான் தன்னை தானே ரசிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நமக்கு கருத்து தெரியுது, மற்றவர்களை ரசிக்க வந்திருக்காருங்கிறது அவங்களுக்கே தெரியுது. ஆனால் உன்னை நீயே ரசிக்கோ அப்படின்னு கேலி கிண்டலாக இதை பேசுகிறாங்க. இதுலேயும் ஒரு வினோதமான ஒரு பதில் அந்த இடத்துல வருதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. இது என்ன ரசிக்கிறதுங்கிறது நம்ம கிரேக்க வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா குணமாக்குதல், காப்பாற்றுதல், அந்த மீனிங் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளால் ரசிச்சு அந்த இதுலேருந்து வெளில வந்திருக்க முடியாதா?
கண்டிப்பாக வந்திருக்க முடியும். அவ்வளோ வல்லமை அவருக்கு இருக்குது. அவர் வராததுக்கு காரணம் நம்மளை ரட்சிக்க வந்த ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளோ பாடுகளையும் அவர் சகிச்சுக்கிட்டு நமக்காக தான் இந்த ஒரு சிலுவையை அவர் இது பண்ணுறாங்க. எலஞ்சி ஒயிட்டமார் ஒரு புக்கில் சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து யார் யார் தான் அவங்கள பரியாசம் பண்ணாங்கன்னா, யோவாஸ்நானனால ஞானஸ்தானம் பெறாதவங்க, அதேமாரி அவரோட செய்தியை கேட்டு புறக்கணிச்சவங்க, இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள சித்திரவதைப்படுத்தி இது பண்ணி கல்வாரி சிலுவையில் அரைஞ்சி அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இதில் ஏதாவது கருத்துருக்கா ஃபஸ்டர்? அந்த அந்த ஆச்சாரியர்களும் சேவகர்களும் பற்றி தானே நம்ம படிக்கிறோம். அவங்க வந்து எப்படி பரியாசம் பண்ணுறாங்க, உன்னையே நீ வந்து காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ப்ளூ கலர் அப்படிங்கும்போது அது பர்பிள் புறவு, அந்த இந்த மாதிரி ரெட்டும் கலந்த ஒரு கலவை, சரிதானே? அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தான் வந்து, ஆமாம், அது ரெட்டு இல்லை பர்பிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது இவங்க நீங்கள் பாருங்கள், தீர்க்கதரிசி இதை பற்றி சொல்லும் பொழுது நம்ம சிலுவை மரணம் அப்படிங்கிற ஒரு அதை தானே படிக்கிறோம். சிலுவை மரணம் அந்த டாபிக் தானே நீங்கள் பேசுகிறீங்க சிஸ்டர்? அவங்க தான், ஆமாம். இப்போ பாருங்கள், இங்கே அவங்க ஒரு பக்கம் ஓடி வச்சுருக்குறாங்கல்ல, ஏசப்பாவுடைய தாயார் கூட அந்த கையை நீட்டி இப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் முன்னால் இயேசு கிறிஸ்துவோடைய தாயார் மரியாள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் எப்படியாவது தன்னை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வல்லமையுடைய தன்னுடைய குமாரன் எப்படி வந்து அவர் வந்து தன்னை வந்து மரணத்துக்கு அர்ப்பணிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ ஆனால் அவங்களுடைய கையை விரிக்கிற பொழுது அந்த அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல ஆணி அடிக்கணும், அப்படி தான் அடிச்சிருக்கணுமா. ஆனால் அவங்க என்ன இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குற சமயத்தில், இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தில் வேதனையையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அநீதியான ஒரு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலும் கூட அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார். நீங்கள் இந்த கம்யூனியன் வித் காட் அதில் கூட நம்ம பார்க்குறப்போ அவங்க சில ஒரு அற்புதமான ஒரு எனக்கு கிளிக் ஆனிச்சு. தப்பு செய்யாமல் இருக்கிற பொழுது தண்டனை பெற்றாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், தப்பு செய்யாமல் இருந்து ஒரு தண்டனை பெற்று பாருங்கள், அதில் ஒரு நல்ல ஒரு சம்திங் ஏதோ அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே எனக்கு அந்த விஷயம் கிளிக்காகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தப்பே செய்யலை, வந்து பாவமே செய்யலை, வந்து குற்றவாளிங்கிற ஒரு விஷயம் வந்து குற்றச்சாட்டு என்பது அநீதியானது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி இவர் வாயை திறக்காமல் இருக்க முடியுது? அமைதியாக எப்படி இருக்க முடியுது? எனக்கு சும்மா வந்து முறைச்சாவே ஏன்னா முறைக்கிறேன்றாங்க, சும்மா பார்த்தாவே என்ன செய்கிறாங்க, ஏன்டா முறைக்கிறேன்றான், பார்க்குறதுக்கே ஏன் முறைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இச்சை பக்கத்தில் அங்கிட்டு போனால் ஏன் என்னை பார்த்து இச்சத்து போகிற அப்படின்றான், என்ன கண்ணு தெரியலையா இடிச்சிட்டு போகிற அப்படின்றான், ஏன் காலை மிதிக்கிற அப்படின்றான். இது வேற என்னமோ நடக்குதில்ல இங்கே. அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு அடி இல்லை, அவ்வளோ விஷயங்கள் பெஞ்சிக்கிட்டு வருதே, உசுறு போகிற மாதிரியான ஒரு அனுபவமாச்சே. பார்க்குறவங்களுக்கே மயக்கம் வருது. அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க, மரியாள் மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க தன்னுடைய குமாரனுக்கு நடக்கிறதை பார்க்குற பொழுது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற பொழுது எப்படி வாயை திறக்காமல் இருக்க முடியுது? ஆச்சரியமான விஷயம் இல்லை? நீடிய அப்படின்னா நம்ம ஒரு சின்ன அநியாயம் நமக்கு நேர்ந்தால், ஒரு சின்ன தவறு நமக்கு இழைக்கப்பட்டால், ஒரு சின்ன அநீதி நமக்கு இழைக்கப்பட்டால் நம்ம வெகுண்டு எழுதுறோமா இல்லையா? எப்படியும் என்னை சொல்லலாம், நான் ஒன்றுமே செய்யலடா, நான் கம்முன்னு தான் இருந்தேன், என் மேலே தப்பே இல்லை, என்னை வந்து அப்படி பேசுகிறான், நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? தப்பு செஞ்சால் கூட பரவாயில்லையா, நான் என்ன ஒத்துட்டு போகலாம், நான் கம்முன்னு இருக்கேன், நான் ஆல்ரைட் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழலில் எப்படி நம்ம இருக்கோம் இன்னைக்கு தெரியல. ஆனால் அப்போ ஆண்டவர் இருந்த மனநிலை வந்து நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட மனநிலை அது. அதை நம்மளுடைய இந்த மனுஷீகத்தில் யோசிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே ஜெபம் பண்ணுறாரு, அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகளாக அவரோட வியர்வை வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோமே. எவ்வளோ தூரம் வந்து அப்போ அவர் அதுக்கு தானே தயார் பண்ணப்பட்டார்.
எப்படியாவது இந்த பாத்திரம் நீங்கணும்னா இந்த வேதனைக்காக இல்லை. ஒருவேளை ஒரு மனசுல எப்படியும் வந்து பிதாவோட நமக்கு ஒரு பிரிவு வரப்போகுதுன்ற ஒரு விஷயமே வந்து அதுவே ஒரு பெரிய வலியை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சரீர வலி கூட ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்குமோ என்னவோ. இல்லை, எனக்கு அவ்வளவுதான். எனக்கு அவருடைய மனநிலையை கற்பனையே பண்ண முடியல. நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய மனுஷிகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்கிறார். ஏன்னா நம்ம மனுஷிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் வந்து பிதா மேலே வச்சிருக்கிற அன்பினால் செஞ்சுருக்கிறார் அப்படின்னா அதை நம்மளால் செய்ய முடியாது. எப்பயுமே அந்த பொறுமையை நம்மளால் கையாள முடியாது. அந்த வாய் திறவாத நிலைமையை நம்மளால் கையாள முடியாது. அதனால் இது மனுஷிகத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேணும். அப்போது எது வந்து அவரை வந்து இந்த அளவுக்கு அமைதிப்படுத்தி இருக்குது அப்படின்னா பிதாவின் மேலே வச்சிருக்கிற அன்பு, நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு இதுதாங்க. நம்ம ஒருத்தவங்களை நேசித்தோம் அப்படின்னா இது என்ன நடந்தாலுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. விடுறா, அவன் என்னடா என் புள்ளடா, அவனுக்காக போய் நான் வந்து அவன் அப்படி செய்கிறாங்கிறதுக்காக நான் போய் வாய் திறந்து அவனை சபிக்க முடியுமா? என் குழந்தைடா, அது தெரியாமல் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய நம்ம பெற்றோர்களுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பாருங்கள். எந்த நேரத்துலையுமே என்ன செய்ய மாட்டாங்க, தன் பிள்ளைகளை அவர்கள் என்ன செய்தாலும் சரி, அவன் என்ன கொல்லட்டும்டா, கொண்டுட்டு போகிறான், என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். தாவீது பேசலையா, என் மகனே வந்து அப்சலோமே, நீ செத்தா நான் செத்து நீ வாழணும்டா, உனக்காக நான் செத்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு அவன் சொன்னான்ல, சரிதானே? அப்போது தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது. தன்னுடைய குமாரன் தன்னை கொலை செய்ய வர்றவனை மன்னித்து அவனுக்காக புலம்புகிற ஒரு மனநிலை தாவீதுக்கு வந்திருக்குதுல்ல. இப்போ அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். தவறு செய்யாமல் இருக்கிறப்போ நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னா நம்முடைய ரியாக்ஷன் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், இதுதான் ஏசப்பாட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம். இது சபையில் ஆலோசனை அவங்க சுலதாக்கா பேசுகிறப்ப நினச்சேன், அப்படியே ஓய்நாள் பள்ளி படத்துக்கு ஆப்டா அதுலேயே கருத்து அப்படியே இருந்தது. அது உண்மையிலே அது கடவுளோட அந்த இதுதான் போல, கிரியை தான் போல. அடுத்து தேவனால் கைவிடப்படுதல் என்கிற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். தேவனால் கைவிடப்படுதல்ங்கிறது கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இடையப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பாடத்தில் பார்க்குறோம். இது மார்க் 15ஆம் அதிகாரத்தில் 33லேருந்து 41 வசனங்களுக்கு இடைப்பட்ட சம்பவத்தை இதில் குறிக்குது. இது சிலுவைங்கிறது சரீரபூர்வமாகவும் ஆவிக்குரிய ரெண்டுத்தையுமே சம்மந்தப்பட்ட ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது. அடுத்து இது எப்படி சம்பவிக்குதுன்னா மார்க் 15:25 வசனம் கொஞ்சம் எடுத்தவங்க வாசிங்களேன். மார்க் 15:25 வசனம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. 3ஆம் மணி வேலைங்கிறப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தா வெள்ளிக்கிழமை காலைல 9 மணி அந்த கணக்கு வருது. அடுத்து வந்து அந்தகாரம் சூழுது அப்படிங்கிறாங்க. அது எந்த டைம்லனா 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி வேற. அது வந்து நம்மளோட டைமிங் படி பார்த்தோன்னா மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து இந்த அந்தகாரம் சூழுது. அந்த டைமில் தான் கடவுள் வந்து வார்த்தை பேசுகிறாரு. என்ன வார்த்தை பேசுகிறான்னா, அந்த நிலை வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலை அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. அந்த ஒரு கதறல் அழுது ஜெபிக்கிறாரு அந்த இடத்துல. அது எப்படின்னா எலஞ்சி ஒயிட் அம்மையார் கூட சொல்லியிருக்காங்க, அதை நான் படித்து காட்டுறேன். அவர் சுமந்து கொண்டிருந்த பாவத்தின் கொடிய பாரமானது பிதாவின் ஒப்புரவாக்குகிற முகத்தை அவர் காண விடாமல் செய்தது. மிகுந்த வியாகுலமான இந்த வேளையில் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதால் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு துக்கம் அவர் இருதயத்தை ஊடுருவி வியாகுலைப்படுத்தியது. உடல் ரீதியான வலியை உணர முடியாத அளவுக்கு, அக்கா சொன்ன மாதிரி உடல் ரீதியான வலியை உணர முடியாத அளவுக்கு வியாகுலம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த செகண்ட் அவரோட பிரசனம், தேவனுடைய பிரசனம் அவரை விட்டு விலகுது. அந்த பிரிவை அவரால் தாங்க முடியல. அந்த நேரத்துல தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த அழுது ஜெபிக்கிறார் அவர்கிட்ட. அப்பதான் அந்த வசனம் வருது, நம்ம மனப்பாட வசனமா இருந்தது. தேவனே தேவனே நீ ஏன் கைவிட்டுங்கிற அந்த ஒரு ஏலோயி ஏலோயிங்கிற அந்த வசனம் வருது. அந்த இடத்துல தான் வருது. அந்த ஏலோயி ஏலோயிங்கிற அந்த வார்த்தையை தான் அவங்க உள்ளவங்க தவறா எலியான்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அந்த இடத்துல புரிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த பாடத்தில் மெயினாக 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஒன்று வந்து மார்க் ஃபஸ்ட் அதிகாரத்தில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது? மார்க் ஃபஸ்ட் அதிகாரத்தில் கிறிஸ்துவோட ஞானஸ்தானம். மார்க் 15 என்ன நடக்குது? சிலுவை மரணம். இந்த இடைப்பட்ட காலம் தான் கடவுளோட காலமே. அதை வந்து 2ஐயும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று வந்து சிலுவை. இந்த 2ஐயும் கொடுத்து பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இயேசுவுக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார்.
இது வந்து மார்க் 1ல். அதே மார்க் 15ல் கம்பேர் பண்ணால் இயேசுவின் ஞானஸ்தானம். இது கூட நம்ம கூட போன பாடத்தில் கூட படித்தோமே, யாக்கோபு யோவான் என்ன பண்ணுறாங்க, வலது பாரிசத்தில் உட்கார இடது பாரிசத்தில் எனக்கு கொடுங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும் நான் பெற போகிற ஸ்தானத்தை பெற நீ இதாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்களே. அந்த ஸ்தானம் எதை குறிக்குதுன்னா அவரோட மரணத்தை தான் குறிக்குது. அதை தான் இங்கே வந்து இயேசுவின் ஞானஸ்தானம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அந்த இடத்துல யோவான் வந்து எப்படியா கடவுள் சொன்னார், எலியாங்கிற ஒரு உருவகப்படுத்தி யோவான் அங்கே சொன்னாங்க. அதே வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏலோயும் கூப்பிட்றப்ப மக்கள் எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, எலியாவை கூப்பிட்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டாவது கம்பாரிசன். மூணாவது வந்து அங்கே வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப என்ன திறக்கப்படுது, வானம் திறக்கப்படுது. அதேமாரி இங்கே வந்து அவர் சிலுவையில் அறையிறப்ப திரை சிலை கிழியுது. இதில் வந்து 2 சம்பவம் நடக்குது. ஒன்று புறக்கணிக்கிற விஷயம் நடக்குது, இன்னொன்று வந்து அங்கீகரிக்கிறது நடக்குது. புறக்கணிக்கிறதுனா பாவமான மனுஷனை தேவன் வந்து கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாரு. அதே சமயம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஜீவ பலியை அவர் அங்கீகரிக்கிறாரு. ஸோ ரெண்டுமே இந்த திரை சிலை கிழிகிற டைமில் அங்கே ஏற்படுது. அடுத்து வந்து அது வந்து ஞானஸ்தானம் பெற்று வெளில வரப்ப என்ன சொல்கிறாங்க, நேசகுமாரன் என்று தேவன் சொல்கிறார். அதே இந்த இடத்துல வந்து அவர் இறக்கும் போகிறப்ப 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறான். ஸோ இந்த 2 பகுதியும் இப்படி தான் கம்பேர் பண்ணி நமக்கு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தானியேல் 9:24-25 தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியும், மீறுதா ஃபுல்லாகவே தெரியும். அதில் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி நிஜம் வந்து என்ன பண்ணிடுது, போக்கிடுது அப்படிங்கிறாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் பரிமாறலாம். அடுத்து வியாழக்கிழமை பாடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடக்கம் பண்ணப்பட்டாருங்கிறப்ப இதில் வந்து பொதுவாக உள்ள சம்பவம் தானே. இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த உலக சம்பவமாக என்ன நடக்கும், அடக்க ஆராதனை நடக்கும். அதுதான் இங்கே நடக்குது. இதில் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள் வராங்க, இப்போ தான் புது ஆள் வராங்க. அவங்க யாருன்னா மார்க் 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். மார்க் 15:43. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இவங்க வந்து யோசேப்பை பற்றி இங்கே வந்து அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. இவர் யாருன்னா சனகிரிம் சங்கத்தில் இருக்கிற ஒரு மெம்பர். ஓகேவா, அவர் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு செல்வந்தர், நல்லா கனம் பொறிந்த ஒரு மனுஷன்தான். இவர் போய் நேராக பிலாத்துக்கிட்ட கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ரோம அரசர்களுக்கும் இவருக்கும் கொஞ்சம் அந்த பரிச்சயமான ஒரு பழக்க வழக்கம் இதுதான் இருக்கனால தான் இவர் போய் தைரியமாக என்ன பண்ணுறாரு, இயேசுவோட சரீரத்தை அவர் கேட்குறாரு. கேட்டு என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல நம்ம ஒன்று யோசிக்கணும். இவர் சனகிரிம் சங்கம் வந்து கிறிஸ்துவ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சங்கம். அந்த சங்கத்துலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, போய் தேவனோட கிறிஸ்துவோட சரீரத்தை கேட்குறாரு. ஆனால் கூடவே இருக்கிறவங்க யாருமே வரல, சீடர்களும் சரி. ஆமாம் ஆமாம் அதை தான் இங்கே முன் வைக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களோட ஆப்போசிட் டீமில் இருந்தவங்க கடவுளை ஏற்றுக்கிட்டு அவங்களோட சரீரத்தை வாங்குறதுக்கு முற்பட வராங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 100க்கு அது வந்து பிலாத்துக்கிட்ட வந்து நேராகவே கேட்குறாங்க, இதேமாரி சரீரத்தை கொடுங்கன்னு. உடனே பிலாத்துக்கு ஒரே ஷாக்கு, அதுக்கட்டி இறந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா சிலுவை மரணம் வந்து சீக்கிரம் இறப்பு வருமா, வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ரத்தமே இல்லாமல் கொல்ற ஒரு முறை அப்படிங்கிறப்ப நம்ம சீக்கிரமாக இறக்க வாய்ப்பு இல்லை. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க மாதிரி சங்கீதம் 34வது அதிகாரத்தை பார்த்தா எலும்புகள் முறிக்கப்படவில்லை அப்படின்னு. ஏன்னா சிலுவை மரணத்தை சப்போஸ் அவங்க இறக்காமல் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால் எலும்பை உடச்சி அப்புறமா உயிர் போவைப்பாங்களாம். ஆனால் அந்த இது கூட வரக்கூடாதுன்னு தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வண்ணமாக கடவுள் அதுக்கு முன்னாடியே 6 மணி நேரத்துலேயே என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. அது வந்து கேட்டோன்னுமே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிலாத்துக்கு. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கேட்குறாருன்னா, கூட இருக்கிற 100க்கு அதிபதி கிட்ட கேட்குறாரு. அவரும் ஆமாம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பிலாத்து என்ன பண்ணுறாரு, ஒரு மெல்லிய துப்பட்டி எடுத்து அவரை இது பண்ணி யோசேப்பு கிட்ட கொடுக்குறாங்க. யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அவரோட கல்லறையில் அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்கங்கிறாங்க. அது யாருன்னா மகதலேனா மரியாள், இன்னொருத்தவங்க வந்து யோசேப்போட தாயார் மரியாள். இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு விஷயம் மெயினாக கொடுத்துருக்காங்க, செயல்பட தவறியது. அந்த இடத்துல தேவன கிறிஸ்துவோட இருந்தவங்க செய்ய தவறின விஷயத்த
வெளியே ஆள் என்ன பண்ணாங்க, செய்ய முற்பட வந்தாங்க. நம்மளும் கடவுளோட காரியத்தில் இதை செய்யலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே பல வருஷங்களை விட்டுருவோம். ஆனால் வந்து கடவுளே அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செகண்ட் எழும்பி என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ அதிசயத்தையும் அற்புதத்தையும் வல்லமையாக ஊழியத்தை எடுத்து செய்வாங்க. அது இது மூலயமா நம்ம அந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏதாவது சொன்னால் அரிமத்தய ஊராராகிய யோசேப்பு ஒரு சனைகரிம் சங்கம், பிறகு அந்த அந்த நிக்கதோமம், இவங்க எல்லாமே சன்னகரிம் சங்கம். இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சீக்கிரட் அதுதான் இப்போ நான் பேச வர்றேன். ஆமாம். ஆனால் அந்த டைமுக்கு அப்புறம் அவங்க அந்த மரணத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அடுத்தது தங்களுடைய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதில் அவங்க மாறிட்டாங்க, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போது அவங்க வந்து தங்களுடைய சொத்துக்களை, ஒரு முறை நான் படிக்கும்போது நம்ம நிக்கதோமும் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய சொத்துக்களை இழந்திருந்தார்கள். இயேசுக்கான ஊழியத்தில் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் இழந்திருந்தார்கள். ஒரு சொத்து இல்லாத நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சத்தியம் சொல்லுகிறது. 2 விஷயம். இப்போ இதுலேருந்து நான் 2 விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த பதவியில் அல்லது அதிகாரத்தில் செல்வாக்கில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சத்தியத்தை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் செல்வாக்குக்காகவும் பதவிக்காகவும் சத்தியத்துக்காக வந்து கௌரவத்துக்காகவும் அவங்க என்ன செய்கிறதில்லை அப்படின்னா, சத்தியத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை, அதுக்கு கீழ்ப்படிவதில்லை. காரணம் மக்கள் தொடர்பு. அவங்க வந்து மக்கள் ஏதாச்சும் பேசிடுவாங்களோ, உதாசீனப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிறது. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிடணும், அப்போது அன்னைக்கு பிலாத்து அப்படி தான் போனான். அப்புறம் இவங்களும் அப்படி தானே இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறவங்களும். அப்போ பதவியில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க என்னத்தை பார்க்கக்கூடாது, பதவியையும் மக்கள் தொடர்பையும் கௌரவத்தையும் பார்க்க வேண்டுமா, அல்லது கடவுளையும் சத்தியத்தையும் பார்க்க வேண்டுமா? கடவுளையும் சத்தியத்தையும் தான் பார்க்கணும். பின்னால் அவங்க வந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் மக்கள் தொடர்புக்காக, மக்களுக்காக, உலகத்துக்காக, சபைக்காக, உறவுகளுக்காக நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதிலிருந்து பின்வாங்குதல் என்பது கூடாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதிலிருந்து என்பது பின்வாங்குதல் கூடாது. அநேக நேரங்களில் நம்முடைய உறவுகளுக்காக, மக்களுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக கீழ்ப்படுகிற சத்தியத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். அப்படிப்பட்ட காம்ப்ரமைஸை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். அது ஒரு நாளும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பாஸ்டர் சொன்ன அந்த கருத்துப்படி எலஞ்சி ஒயிட் அம்மையார் எதுக்காக இந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ் பேஜ் நம்பர் 738 பிலாத்து இயேசுவை விடுவிக்க இயங்கினான். ஆனால் அவ்வாறு செய்து தன் பதவியையும் மரியாதையும் காப்பாற்றுவது கடினம் என்பதை அறிந்திருந்தான். தன் உலக அதிகாரத்தை இழப்பதை விட குற்றம் செய்யாத ஒரு உயிரை பலியிட தீர்மானித்தான். உலகம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு குற்றம் இல்லாத ஒரு ஆளை வந்து பலியிட தீர்மானிக்கிறாங்க. இது போல எத்தனை பேர் இழப்பு அல்லது உபத்திரவத்திலிருந்து தப்புவதற்கு தங்கள் கொள்கையை பலி கொடுக்கிறார்கள். அதேமாரி தான் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. மனசாட்சியும் கடமையும் ஒரு திசையை காட்டினால் சுயநல ஆர்வம் இன்னொரு திசையை காட்டுகிறது. தவறான திசையில்தான் மனம் வலுவாக இழுக்கப்படுகிறது. தீமையோடு சமரசம் செய்கிறவன் குற்ற உணர்வு என்னும் இருண்ட ஆழத்திற்குள் இழுக்கப்படுகிறான். ஸோ உலக எண்ணத்தை இது பண்ணிட்டு நம்ம சத்தியத்தை விட்டு விலகி போகிறது அது ரொம்ப தவறான இது. தீமையோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்போதுமே சமரசம் பண்ணக்கூடாது. தீமையை விட்டு விலகி நன்மையை தேடி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கடவுள் விரும்புகிறாரு. கடவுள் தந்த இந்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி.